சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதம் 27ஆம் நாள். அஷ்டமி திதி காலை 10:20 வரை. அதன் பிறகு நவமி திதி. சித்திரை நட்சத்திரம் இன்று மாலை 6:12 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் என்கின்ற நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய, நல்ல அறிமுகங்கள், நினைத்ததை நிறைவேற்றி காட்டக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இந்த நாள் உகந்த நாளாகவும், அதன் மூலமாக அவர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 7ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள், கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. அவங்கவுங்க பிறந்த ஜாதக தசாபக்திக்கு ஏற்றாற் போல் நண்பர்கள் உதவக்கூடிய தன்மைகள், மாமன் மச்சான்னு சொல்கிறோம் இல்லையா, மனைவி மூலமான உறவுகள், அல்லது அந்த அத்தை பையன் மாமா பையன்னு சொல்கிறோம் இல்லையா, இவர்கள் மூலமான ஏதாவது ஒரு நல்ல அறிமுகம், அவர்கள் மூலமான வழிகாட்டுதல்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கே வேலை இருக்குது, இந்த தொழிலை பண்ணலாம், அந்த தொழிலை பண்ணலான்னு உங்களுக்கு உதவக்கூடியவர்களை சந்திக்கக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. சிலருக்கு காதல் உறவுகள் இன்றைக்கு நல்லாயிருக்கும். காதல் கல்யாணத்தில் முடியும்னு சொல்லுவோமே, அந்த மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கை துணைவர் இவர்தான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நாளாகும் இந்த நாள். மேஷராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பெற்றவர்களுக்கு இன்றைக்கி பிள்ளைங்களை பார்த்து கொஞ்சம் பெருமை இருக்கும். பரவாயில்ல, என்ன இருந்தாலும் இவர் பொழைச்சிக்குவார், இவர் இந்த வேலைக்கு போகிறாரு, நல்லது தான், அல்லது இந்த அமைப்புகளில் திருமண அமைப்புகளில் சரியாக இருக்கிறது, குழந்தைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்பதை 50-60 வயது கடந்த பெற்றோர்கள் கொஞ்சம் நிம்மதியோடு பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த வருடத்தை விட இந்த வருடம் கொஞ்சம் நன்றாக சில நிலைமைகளில் சில அஸ்திவார அமைப்புகளை போட்டே தீர வேண்டும் என்பதால் ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனசு எதிர்காலம் எப்படி இருக்கும், அதுக்கு இப்படியா இதுக்கு இப்படியா என்பதை தொழில் ரீதியாக சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சமீபத்தில் வேலை போனவங்களுக்கு அடுத்த வாரத்திலேயே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போதிருந்தே அப்படியே ஆரம்பிக்குது. அல்லது வேலையை விட்டுறலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரே டைட்டாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, நமக்கேற்ற வேலையாக இது இல்லை, எப்போவுமே நைட் ஷிஃப்ட் போடுறாங்க, அல்லது 4 பேர் வேலையை என் ஒரு ஆளை பார்க்க சொல்கிறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்காக எவ்வளவு தான் வேலை பார்க்க முடியும், வேலை பார்க்குறதுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது இல்லையா என்கின்ற மாதிரியாக ஒரு பொறுப்பான நல்ல வேலை கிடைக்குமா என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வாரத்திற்குள்ள அந்த மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு ஆரம்ப ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட நல்ல நாளாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 50-60 வயது கடந்தவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, டாக்டர்கிட்ட போனால் எதையாவது சொல்லிட போகிறாருன்னு வேற பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போட்டு கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே ஓரளவிற்கு நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரியவைகள் வந்துடாதுங்க, ஆரோக்கியமாக தான் இருக்கிறீங்கன்ற மாதிரியாக ரிசல்ட் நன்றாக வரக்கூடிய தன்மை, அல்லது நமக்கே நம்மை பற்றிய ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புன்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள், கடன், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டுங்க. மாலை 3 மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில சூழ்நிலைகளின் மூலமாக பொருளாதார மாற்றத்திற்கான ஒரு சிறிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாளுங்க இன்னைக்கு. தனாதிபதி இன்னைக்கு 5ஆம் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார். மிகப்பெரிய யோக நாளாக இந்த நாள் இருக்கும். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட அதிர்ஷ்ட சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அப்படி அதிர்ஷ்டம்னா என்னங்க, ஒவ்வொருத்தருக்கும் வயதுக்கு ஏற்றாற் போல் அதிர்ஷ்டம் அப்படியே வேறு மாதிரி எண்ணங்கள் வருங்க. ஒரு 20 வயதுக்காரர் அதிர்ஷ்டம்னு ஒன்றை நினைப்பார், ஒரு 50-60 வயதுக்காரர் அதிர்ஷ்டம்னு இன்னொன்று நினைப்பார் இல்லையா. வயதிற்கு ஏற்றாற் போல் என்ன கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இன்னொன்று குறிப்பாக தூர
இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்டமிருந்து இன்றைக்கி நல்ல தகவல்கள் வரும். கல்யாணத்துக்கு ஒத்துக்காத பிள்ளை, திரும்ப ஊருக்கு வர்றதுக்கு ஒத்துக்காத பிள்ளை, அல்லது அங்கே என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னே தெரியல, இவ்வளோ கஷ்டப்பட்டு பாலூட்டி சீராட்டி வளர்த்தேன், அங்கே போய் கஷ்டப்படுறாங்களா, உண்மையிலேயே ஏதாவது நல்லது நடக்குதா, எதையும் மறைக்கிறாங்களான்ற மாதிரியாக ஒரு பிளைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, குழப்ப நிலைகளில் பிள்ளைகளை பற்றி இருந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் இன்றைக்கு அவர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். நம்ம பிள்ளைங்க எதையும் சமாளிச்சுக்குவாங்க, சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கொள்வார்கள் என்கின்ற குழந்தைகளின் பேரில் ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. திருமணம் ஆகாத இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அடுத்த வாரத்திலிருந்து ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பு, பிறந்துவிட்ட இந்த 2026 நன்றாக இருக்கும் என்பதற்கான ஒரு அடிப்படை அஸ்திவாரங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு ஒரு நல்ல வேலை சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாற்றங்கள் கண்முன்னே தெரியக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு குருவின் பார்வையில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நாள். இன்றைக்கு கஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய நாள். கஷ்டங்கள் விலகிடுச்சுன்னு மற்றவங்க சொன்னாலும் நம்ம மனசு நம்பணும் இல்லையா, நம்ம மனசு அதை நம்பக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். இந்த வருடம் இனிமேல் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை ஏற்படுவதோடு அதற்கேற்ற முன்னேற்பாடுகள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. சிலருக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. சிலருக்கு இந்த வருஷம் எப்படி வீடு வாங்கினோம்யா, ஏதாவது ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, அல்லது வீடு கட்டுறதுக்கு சொந்த ஊரில் வீடு கட்டிடணும், வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்கி போட்டுறணும், அல்லது வீடு அஸ்திவாரத்தையாவது போட்டுடலாம் என்கின்ற மாதிரியாக வீடு சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள், தைரியம் வரக்கூடிய அமைப்புகள். வீடு கட்டுறதுனா சும்மாவா, பெரியவங்க சொன்னாங்க பாருங்கள், வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொன்னாங்க. அப்போ வீடு கட்டுறதும் கல்யாணம் பண்ணுறதும் எவ்வளோ பெரிய ஒரு முயற்சி அப்படிங்கிறது, ஒரு வாழ்நாள் கனவு இல்லையா. அந்த மாதிரியான சில விஷயங்கள் இன்றைக்கு தைரியமாக கடகராசிக்காரர்கள் இறங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மத்தியானத்துக்கு மேலே கணவன் மனைவி குழந்தைகளோடு சேர்ந்து ஒரு சுக அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகளுக்காக இந்த இடத்துக்கு கூட்டு போனேன், குழந்தைகள் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது, குழந்தைகளுக்கு தேவையான இந்த விஷயத்தை நான் வாங்கி கொடுத்தேன், ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே, ஒய்ஃபே ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இதை நீங்கள் டக்குன்னு வாங்கிட்டு தான் போவேமேன்ற மாதிரியாக பொருளாதாரம் வாங்கி கொடுக்கணும்னா கூட அதற்கேற்ற காசு பணம் கையில் இருக்கணும் இல்லையா. எல்லாம் இனிமேல் நிறைவாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற முன்னேற்ற மனப்பான்மையும் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் 3ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் கூட அவர் குருவின் பார்வையில் இருக்கிறனால இன்றைக்கு சிறப்பு அறிமுகங்கள், மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வாய்ப்பே எனக்கு கிடைக்கலங்க நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்கெல்லாம் ஓய்வு நாளாக இருந்தால் கூட ஒரு வாய்ப்பு தேடி வரக்கூடிய அமைப்பு, அல்லது இன்றைக்கி நாளை நம்ம உபயோகமாக ஏதாவது ஒன்று செய்யணும்ட்டு இன்றைக்கி போய் இவரை பார்த்துட்டு வந்துடலாமே, ஞாயிற்றுக்கிழமை தான் அவரை போனால் வீட்டில் பிடிச்சிட முடியுன்ற மாதிரி காலையில் ஒரு 10 மணிலேருந்தே சுறுசுறுப்பாக டக்குன்னு எல்லா விஷயத்தையும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வடமேற்கு திசையிலிருந்து நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, சிலருக்கு இன்றைக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு ஒரு அதிகாரமுள்ள, அந்தஸ்துள்ள, பணவரவுள்ள, ஓரளவிற்கு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நபரோடு அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வாழ்க்கையை மாறுறதுன்றது சில விஷயங்களில் என்னைக்காவது ஒரு நாள் நடக்குங்க. சும்மா அப்படியே போராக அப்படியே போய்கிட்டு இருக்கிற லைஃபு திடீர்னு ஒருவருடைய சந்திப்பிற்கு பிறகு அப்படியே மாறுகிறது இல்லையா. அந்த மாதிரி வாழ்க்கையில் எதிர்காலத்திற்கு பயன்படுத்தப்படக்கூடிய, எதிர்காலத்துக்கு நமக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒருவருடைய அறிமுகம், நட்பு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்குங்க. சிலருக்கே இன்றைக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. வரட்டுங்க, எதையும் பார்த்துக்கலாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நான் தப்பு பண்ணலை, நான் பண்ணது சரிதான், அப்படி இருக்கும்போது நான் ஏங்க பயப்படணும் என்கின்ற மாதிரியாக கடந்த வாரம் இருந்த ஒரு மனக்கலக்கம் இன்று முதல் அப்படியே தீரக்கூடிய அமைப்பு, எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு தன வீட்டில், குடும்ப வீட்டில் 2ஆம் இடத்துல உட்காந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். காசு பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு 3 பிரிவாக கன்னிராசிக்காரர்களுக்கு பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். காசு பணம் தேவைப்படுறவங்களுக்கு இன்றைக்கி காசு பணம் கண்டிப்பாக வரும். இன்றைக்கே வரலன்னா கூட இந்த இடத்துல துட்டு இருக்கியா போய் தேடி பார்த்துக்க என்கின்ற மாதிரியாக எந்த இடத்தில் பணம் சம்பாதிக்கலாம், எந்த இடத்துல வேலை தொழில் நல்லாயிருக்கும் என்கின்ற மாதிரியான
அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் இன்று முதல் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன. இன்னொருத்தருக்கு பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். போன மனைவி கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க, புருஷன் சரியில்லை, அல்லது வாழ்க்கை துணையை நம்ம தேர்ந்தெடுத்தது தப்பு, காதல் அனுபவங்களில் கூட நான் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு மாதிரியாக வந்துட்டேன், இவரை நம்பினது தப்பு, அவரை நம்பினது தப்புன்ட்டு சொந்த வாழ்க்கையில் சோகங்கள் சுமைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்னையிலிருந்து உங்களுடைய பர்சனல் லைஃப் நல்லா இருக்கிறதுக்கான சில ஆரம்பங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. இது ரெண்டும் இல்லைங்க, எனக்கு 40-50 வயசு ஆயிடுச்சுங்க, வியாபாரம் சரியில்லைங்க, ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் தள்ளி தள்ளி போதுங்க, இன்றைக்கி வாங்க காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் காலையிலே எடுத்து வச்சுருவேன், ஆனால் என்னமோ தெரியலங்க ஒரு 2-3 வருஷமாக என்னால் வியாபாரம் தொழில் எதுவுமே நல்லா இல்லை, வாக்கை காப்பாற்ற முடியலன்ற மாதிரியாக எனக்கு ஒரு பெரிய கவலையாக இருக்கிறது. இந்த மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆளுங்க நான் சொல்ல கரெக்டாக காப்பாற்றணும்னு நினைப்பேன், கொஞ்ச நாளாக அது முடியலைங்க. இந்த மாதிரியானவர்களுக்கெல்லாம் இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு நிறைவான பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளுங்க இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே உட்கார்ந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றமான எண்ணங்கள் வரக்கூடிய நாள், லட்சியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொழிலோ வியாபாரமோ வேலையோ விவசாயமோ எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறை சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு முன்னேற்றமான அறிமுகங்கள் எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி வரும். உண்மையை சொல்லப்போனால் வியாபார பெருமக்களுக்கு நம்ம ராசிபலன் பகுதியில் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மை தேடி வாடிக்கையாளர், கடையை தேடி கஸ்டமர் வந்த நிலைமையெல்லாம் இன்றைக்கி மாறி கஸ்டமரை தேடி கடை போய்கிட்டு இருக்கிற நாளாக சமூகம் அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா. வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற நிலைமையிலேயே ஒரு கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை வச்சுட்டு எல்லா பொருளும் வீட்டுக்கே வந்துடுது, அதுவும் மலிவான விலையில் வந்துடுதுன்னு சமூகம் மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த நாளில் நம்மளும் எப்படி சமூகத்திற்கு ஏற்றாற் போல மாறலாம்ன்ற எண்ணங்கள் வியாபார பெருமக்கள் அனைவருக்குமே வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மாறுபட்ட சிந்தனைகள் வந்து அதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு கூட அடுத்த வாரம் வேலையை அப்படியே விட்டுறலாமா, அல்லது வேலையை வச்சுக்கிட்டே ஒரு சைடில் ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாமா, சம்பள உயர்வே கிடைக்கலையே, ப்ரொமோஷனே கிடைக்கலையே, அடுத்த வாரம் மேனேஜர்கிட்ட இதை கேட்டே ஆகணும், நாளைக்கு போன உடனே வெட்டு 1 துண்டு 2ன்ற மாதிரியாக அலுவலகத்தில் ஆஃபீஸில் இதை செஞ்சே ஆகணுன்ற மாதிரி சில பல மாற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு சோதனைகள்லாம் பெருசாக இல்லாத மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாளாகத்தாங்க அமைஞ்சிருக்கு இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். செலவுகள் இருக்கக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் இருக்கும். ஆனால் செலவுகள் இருந்தாலும் கூட வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. 8ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கிறாரா, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத பயணங்கள், எதிர்பாராத நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாளாக ஃபேமிலிக்கு, இந்த குடும்பத்துக்கு, இந்த வீட்டுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம இதை இன்றைக்கி வந்திருக்கே வருமானம், இதை இன்றைக்கி வாங்கிடலாமே, அல்லது பிள்ளைங்களுக்கு இது தேவை தானே, இது அவசியமாக தேவைப்படுகின்ற ஒன்று, தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே வர்றோம், இன்றைக்கி டக்குன்னு அவர் கையில் காசு கிடைக்கும் போல இருக்குது, வாங்கி கொடுத்துடலாம் என்கின்ற மாதிரியாக பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயது தகுதி இருப்பிடத்திற்கேற்றாற் போல் ஒரு பயணம் அமையக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு உண்டுங்க. காலையிலே கிளம்பி டக்குன்னு இங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்கின்ற மாதிரியாக ஒருத்தரை போய் பார்த்து அதன் மூலமாக ஒரு நல்ல அறிமுகம் அல்லது நல்ல ஒரு டைவர்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, இப்படி போய்கிட்டு இருக்கிற வாழ்க்கை இப்படி நல்ல விதமாக போகும், மாற்றம் என்கின்ற ஒரு அமைப்பும் இன்றைக்கு ஒருவரை பார்க்கின்ற மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் அனுமதிகள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்கள்லேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாத ஓய்வு நாளான இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.
தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அது என்னங்க எதிர்பாராத வெற்றி? ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இதில் சக்ஸஸே பண்ண முடியலன்னு கைவிட்டு போன ஒன்று இன்றைக்கி டக்குன்னு வேறு மாதிரி கிளிக் ஆகக்கூடிய அமைப்பு. இந்த பாடுறா முயற்சி பண்ணும் போதெல்லாம் நடக்கவே இல்லை, இன்றைக்கி நம்ம வேறு மாதிரி ஒன்று செஞ்சோம், அது இப்படி வந்து விழுகுதே என்கின்ற மாதிரியாக மூக்கில் மேல் விரல் வைத்து அப்படியே யோசிக்கப்படக்கூடிய, சந்தோஷமாக யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடத்துல இன்றைக்கு அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா? சந்திரனுக்கு ஒரே நேரத்தில் இன்றைக்கு குரு சுக்கிர தொடர்புகள் ஏற்படுகின்ற காரணத்தினால் அனைத்தும் நன்மையாக முடியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெண்களினால் இது வரைக்குமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனவங்க, அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல் அம்மாவுடைய ஹெல்த் நல்லா இல்லை, அம்மாவை எப்படி பார்க்குறதுன்னு தெரியல, மனைவியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறார், சண்டை போடுறாரு, பெற்ற மகள் இப்படியோ அப்படியோ என்கின்ற மாதிரியாக கல்வியில் தேர்வாங்களா வாழ்க்கையில் தேர்வாங்களா, இந்த மாதிரியாக வயதிற்கு ஏற்றார் போல் அம்மா தங்கை தாரம் தமக்கை தன் மகள் போன்ற அத்தனை விஷயங்களிலும் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள், இந்த பெண்வழி உறவுகளின் மூலமாக இனிமேல் தொந்தரவுகள் இருக்காது, இதை நம்மளால் சமாளிக்க முடியும் என்கின்ற மாதிரியாக எதிலுமே ஒரு வெற்றியும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இன்றைக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறார். அவரே 7ஆம் அதிபதியாக இருக்கிறார். கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. போன வருஷம்தான் அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சு, 10 காசு சம்பாதிக்க முடியல, ஏதோ ஒன்று அப்படியே கடந்து போச்சு, இந்த வருஷமாவது நல்லா இருக்குமான்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒன்று 2 நாளில் தை பிறக்க போகுது. இந்த தை பிறந்தவொன்னே ஒரு நல்ல மாற்றம் வரும். தொழில் மாற்றம் நல்லாயிருக்கும். வேலை போனவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையை மாற்றலாமா? கண்டிப்பாக மாற்றலாம். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாக தொழில் ஆரம்பிக்கலாம். எல்லா நிலைமைகள்லேயும் பண வரவுகள் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு பிறகு இவரை போய் பார்க்கலாமா, இவர்கிட்ட சேரலாமா, இவரை கூப்பிட்டு ஒரு கூட்டு தொழில் பண்ணலாமா, அல்லது இவர்கிட்ட நம்மோட ஷேர் பண்ணிக்கலாமான்ற மாதிரியாக ஒரு கூட்டு முயற்சிகள், நம்முடைய மனசில் இருக்கிறத இன்னார்கிட்ட போய் சொல்லி அதன் மூலமாக சொந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் அல்லது தொழில் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் என்கின்ற மாதிரியாக புதிய எண்ணங்கள் புதிய சிந்தனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணதெல்லாம் ஃப்ளாப் ஆகி போச்சு இல்லையா? அது மாதிரி எதுவும் நடக்காமல் இப்போது மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமாகவும் செயலை அப்படியே நிறைவேற்றக்கூடியதாகவும் இருக்கும் என்பதால் இன்றிலிருந்தே நல்ல காலம் பிறந்து விட்டது என்கின்றதை மனம் ஒத்துக்கொள்ளக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்கும் என்பதை நீங்களே நம்பக்கூடிய தொழில் வாழ்க்கை சொந்த வாழ்க்கை இதுவரைக்கும் கிடைச்ச அவப்பேரெல்லாம் நீங்கக்கூடிய தன்மை என எல்லாவற்றிலும் ஒரு திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல ஓய்வு நாளாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கொஞ்சம் காலையில் எந்திரிச்சவொடனே ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி போய் இந்த பகவானை பார்த்துட்டு வந்துடலாமா, இந்த சித்தர் மடத்தில் போய் சேரலாமா, அல்லது இங்கே தவம் தியானம் போன்ற அமைப்புகள் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக சாயந்தரத்துக்கு மேலே இந்த கோயிலுக்கு போகலாமா அந்த கோயிலுக்கு போகலாமா, அல்லது அந்த கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணலாமா. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை போய் டக்குன்னு ஒரு எட்டி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு அம்மா தாயே நீ தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும் என்கின்ற மாதிரியான ஒரு சரணாகதி எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உண்மையிலே கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். எதிலேயுமே கடவுள் என்ன நான் ஒன்றும் தப்பு பண்ணல, பகவான் என்னை பார்த்துப்பார் என்கின்ற எண்ணங்கள் கண்டிப்பாக பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. அத்தகையவர்களுக்கு இன்றைக்கு புனித அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த வருஷத்தில் ஒரு பிளான் போடுவீங்க, போன வருஷம்தான் இந்தந்த கோயிலெல்லாம் பார்க்க முடியல, இந்த வருஷமாவது இந்தந்த கோயில்களை பார்த்துடணும், யார் கூட்டிகிட்டு போகிறாங்களோ இல்லையோ என்னை பகவான் வழி நடத்துவார் என்கின்ற மாதிரியாக சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு சலித்து விட்ட சில விஷயங்கள் ஆன்மீக அனுபவங்களை நீங்களே அப்படியே பிரயாண ஏற்பாடுகளை செய்வதற்கான சில விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் சிலருக்கு இளைய பருவத்தினருக்கு பார்த்தா சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லாயிருக்கும். அப்பா அம்மா இது வரைக்குமே உங்களுக்கு ஒத்துக்காத ஒரு சில விஷயங்களை இந்த வருஷம் கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க. வாழ்க்கை செட்டில் ஆகும். ஒரு பணவரவுகள் அதிகரிக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. கூடுதலாக அவர் அமாவாசையை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அர்த்த சந்திரனாக இன்னைக்கு இருப்பார். ஆயினும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். பெரிய கெடுதல்கள் இன்னைக்கு இருக்காதுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஜென்மச்சனியின் காரணமாக ஏதேனும் ஒரு நேரத்தில் மனசில் கொஞ்சம் அலுப்புகள் இழுப்புகள் இருந்தாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாத ஒரு சுப சந்திராஷ்டமாக தான் இந்த சந்திராஷ்டமம் இருக்குது. ஆனாலும் சந்திரன் 8ல் மறையும் போது மனசு ஒரு நிலையில் இருக்காதுன்னு பெரியவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆகவே முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்காமல் ஒத்தி வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, தொழிலில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, வேலையை விட்டுடலான்னு பார்க்குறேன், தொழில் ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன், இந்த மாதிரியான விஷயங்களை இன்றைக்கும் நாளைக்கும் அப்படியே தள்ளி வச்சுட்டு உங்களை விட வயசில் பெரியவங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் அக்கால்னு யாருன்னா இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள மாதிரி ஆன ஆட்கள்கிட்ட இந்த மாதிரியான விஷயம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னொன்றும் குறிப்பாக சொல்லணுங்க, பண நஷ்டங்கள்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள், பேராசை பெருநஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியாக தூண்டில் போட்டு விழக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இந்த சந்திராஷ்டம நாளில் தான் நடக்கும். ஆகவே மொபைலில் வரக்கூடிய அந்த வாட்ஸ்அப்பில் இந்த வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜ் இந்த மெசேஜ், அந்த லிங்க்கை அழுத்துங்க, இந்த இதை அழுத்துங்க. 15,000 ரூபா கொடுத்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு நாங்கள் 10,000 ரூபா கொடுப்போன்ற மாதிரியான தூண்டில் போடக்கூடிய விஷயங்களை எதையுமே நம்பக்கூடாதுங்க. சமூக ஊடகங்களில் வரக்கூடிய பாதி தகவல்கள் ஃபேக் அப்படிங்கிறத மனசு உணரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பேங்குக்கு போகிறவங்க வரவங்கெல்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. இதை விட முக்கியமாக நைட்டு ட்ராவல் பண்ணுறவங்க, சூட்கேஸில் காசு பணம் கொண்டு போகிறவங்க அல்லது ஒரு ஜுவல்லை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறவங்க எல்லாமே உடைமைகள் சூட்கேஸ் மேலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக சந்திராஷ்டம நாளாக அமையும். ஏதாவது சாதகமற்ற தன்மைகள் நடக்குமா ஐயா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லைன்னா கூட எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடைகிறதுன்றது தான் சந்திராஷ்டம நாளுடைய ஒரு விஷயம். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் கொஞ்சம் அக்கறையாக பொறுமையாக நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. சந்திராஷ்டம நாளான இன்றைக்கு வயதிற்கு ஏற்றாற் போல மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் யோகங்களை பற்றி நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. யோகங்களில் கணக்கிலடங்கா யோகங்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான யோகங்களாக 244 யோகங்கள் சொல்லப்பட்டாலும் 3000க்கும் அதிகமான யோக அமைப்புகள் ஜோதிடத்தில் சொல்லப்படுதுங்க. யோகம் என்கின்ற வார்த்தைக்கு உண்மையிலேயே இந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு அதிர்ஷ்டம் என்கின்ற அர்த்தம் கிடையவே கிடையாதுங்க. இணைவு சேர்க்கை என்கின்ற அர்த்தம் தாங்க கண்டிப்பாக உண்டு. யோகம் என்கின்ற வார்த்தைக்கு கிரகங்களுடைய இணைவு, கிரகங்களுடைய சேர்க்கை, கிரகங்களுடைய அமைப்புன்னு பொருள் சொல்லலாம். எல்லா யோகமும் பலன் தந்துடுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ நிச்சயமாக கிடையாதுங்க. இப்போ ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அந்த ராஜயோகம் எல்லாருக்குமே இருக்கும், அந்த நாளில் பிறந்த எல்லாருக்குமே இருக்கும்னு கூட வச்சுக்கலாம். அந்த ராஜயோகத்தில் எல்லாருக்குமே அது வேலை செஞ்சிருதானா கிடையாது. அதே மாதிரி சகட யோகம்னு ஒன்று இருக்குது. அந்த சகட யோகம் குருவுக்கும் சந்திரனுக்கும் 6-8 அமைப்புகளால் வரக்கூடிய ஒன்று. அந்த சகட யோகத்தில் இருக்கிறவங்க சக்கரம் மாதிரி கீழே இறங்கி மேலே போய், அதாவது சக்கரத்தின் ஒரு முனை, வட்டத்தின் ஒரு முனை ஒரு நாள் கீழே இருக்கும், ஒரு நாள் மேலே இருக்கிற மாதிரி வாழ்க்கையில் ஒரு நாள் கஷ்டப்படுவார், ஒரு நாள் நல்லா இருப்பார், திரும்ப கஷ்டப்படுவார், திரும்ப நல்லா இருப்பார் என்கின்ற மாதிரியாக இந்த சகட யோகத்தை சொல்லப்படுது. ஆக இந்த மாதிரியான யோகங்கள், ராஜயோகம் இருக்கக்கூடியவர் யாருமே ராஜயோகராக இல்லை, எவரோ ஒருத்தர் ஒரு நிலையில் இருக்கிறார். சகட யோகம் இருக்கக்கூடியவர் ஸ்டாண்டர்டாகவே நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகளை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த யோகத்திற்கான வேறுபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு குறிப்பை கூட இதில் சொல்லலாம். சகட யோகத்திலே ராஜ சகட யோகம்னு ஒன்று இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. சகட யோகத்திலேயே குருவோ சந்திரனோ 6-8 இருக்கக்கூடிய அமைப்பு, தங்களுக்குள் 6-8 இருக்கக்கூடிய அமைப்பு, 6-8-12 இருக்கக்கூடிய அமைப்பு சகட யோகம் என்று சொல்லப்பட்டாலும் கூட இந்த சகட யோகத்தில் குருவோ சந்திரனோ ஆட்சி உச்சமாக இருக்கும் பொழுது அது ராஜ சகட யோகமாக மாறி அது நல்லவைகளை தரும் என்கின்ற ஏராளமான விதிவிலக்குகளை கொண்டது தாங்க இந்த ஜோதிட சாஸ்திரம். ராஜயோகத்தை அடைந்தவர்கள் எல்லாருமே நன்றாக இல்லையே அப்படிங்கிற கேள்விக்கு நான் லக்னாதிபதியுடைய வலிமை மற்றும் தசாபக்தி அமைப்புகளுடைய வலிமையை சொல்லிடுவேங்க. காம்பினேஷன்களின் அடிப்படையில் தாங்க இந்த யோகங்கள் கண்டிப்பாக செயல்படுகின்றன. எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு தான், 100க்கு 100 மார்க் வாங்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் அந்த பலன்கள் கிடைக்குமே தவிர, நான் 99 வாங்கியிருக்கிறேங்க, 80 மார்க் வாங்கியிருக்கிறேங்க, 85 மார்க் வாங்கியிருக்கிறேங்க, நானும் ஃபஸ்ட் கிளாஸ் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் 100க்கு 100 வாங்கக்கூடியவர் தான் கவனிக்கப்படுகிறார். நம்பர் 1 அப்படின்னு ஒருத்தர் தாங்க வராரு. எஸ்எல்சியில் ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தார், +2ல் இவர் தான் மாநிலத்திலேயே முதல் நிலையில் வந்தார் அப்படின்னு ஒரு மாணவனைத்தான் நம்ம சொல்கிறோமே தவிர
அதை விட்டுட்டு அரை மார்க்கு 1 மார்க்கு குறைஞ்சவங்களாம் நம்ம சொல்கிறதே இல்லைங்க. அதே மாதிரி தாங்க ஜோதிட சாஸ்திரமும். பங்கமின்றி எந்த விதமான அமைப்புகளும் குழப்படிகளும் இல்லாமல் பங்கமின்றி இருக்கக்கூடிய அமைப்பு தான் 100% செயல்படக்கூடிய யோக அமைப்பு தான் ராஜயோகமாக இருந்து ஒருவரை அரசனாகவோ மந்திரியாகவோ அரசனுக்கு நிகரானவராகவோ அதி உயர்நிலையில் பணக்காரராகவோ ஆக்குகிறதே தவிர பங்கப்பட்ட 1% குறைஞ்ச இந்த மாதிரியான அமைப்புகளில் அந்த ராஜயோகம் செயல்படுறதே இல்லைங்க. முக்கியமாக ராஜயோகம் செயல்படுவதற்கு லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். தலை இருந்தால் தானங்க மற்ற விஷயங்கள்லாம் ஆட முடியும். அப்போ தலையே சரியில்லாமல் லக்னாதிபதியே செயல்படாமல் அது சரியாக இல்லாத ஒரு அமைப்பில் ராஜயோகம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் எந்த நிலையிலையும் செயல்படாதுங்க. அதே மாதிரி தாங்க இந்த சகட யோகம் இருந்தாலும் கூட லக்னாதிபதி லக்னம் வலுவாக இருந்து தசாபுக்தி அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே கீழ்நிலைக்கு வராமல் எப்பொழுதுமே உயர்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. யோகத்தை புரிஞ்சுக்கிறதுல நம்ம தான் கொஞ்சம் அப்படியே தடுமாறுவோமே தவிர ஜோதிட மூல நூல்கள் யோகங்களை நல்ல அளவிலே கண்டிப்பாக சொல்லுகின்றன. ஆகவே ஒரு புரிதல் உள்ள நிலைமையில் யோகம் பங்கமாக இருந்தால் அந்த யோகம் செயல்படாது. எந்த ஒரு நிலையிலும் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு யோக அமைப்புகள் அவரை உயரத்தில் கண்டிப்பாக கொண்டு போய் வைக்கும் என்பது தாங்க இன்றைய விளக்கம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.